ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லுஸ்ட்ரேஷன் 2 இதில் வந்து அதாவது பேஜ் நம்பர் 39 to 42 வரைக்கான இது கம்ப்ளீட் பண்ண போகிற பேஜ். ப்ரீவியஸ் பேஜஸ் நீங்கள் பார்க்கணும்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் 2ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் இந்த 20,000 இருக்குது. ஸோ உங்கள் பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு போட்டுட்டு கேஷ் பார்த்தோம் அப்படின்னா 20K. அப்புறம் இதுலையும் பேலன்ஸ் ப்ராட் டவுன்னு போட்டுட்டு பேங்க்கில் எவ்வளோ வந்திருக்கு, பேங்க் எஸ்பிஐ 26K. இப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் ஒரே காலத்தில் இந்த 20,000 இங்கே வந்து 26,000 ஒரே லைனில் கொடுத்துச்சுன்னா, பட் இதுதான் நான் 2 லைனாக கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் ஆஃப் பிரிண்டர் இன் கேஷ். ஓகேவா, கேஷ் கொடுத்து பிரிண்டர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். கேஷ் வந்து வெளியில் போகுது அப்படின்னா இது ஒன்றா கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இதில் ஆஃபீஸ் யூஸ்ன்னு போட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டி அக்கௌண்ட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவேன். இஆர் ஓகே. கேஷ் வந்து கொடுத்துருக்குறோம் 12,000. ஸோ நான் கேஷில் 12K போட்டுக்கிறேன். அடுத்து ஃபிஃப்த் ஒன் பார்த்தோம்னா சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷ். சோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கேஷ் வந்து உள்ளே வருது. ஓகே, உள்ளே வருதுன்றதுனால 34 கேஷ் இங்கே வரும், 34K. ஓகே, ரிசீவ்டு ஃப்ரம் ஹிருதய் ஆன் அக்கௌண்ட். ஹிருதய் அப்படின்றவர்கிட்ட இருந்து நம்மளுக்கு பணம் வருது. ஓகேவா, அப்படின்னா உள்ளே வர்றதுனால இங்கே 2 ஹிருதய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு கேஷாக தானே வருது. ஸோ 32K அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கணும். ஓகே, இந்த 4 என்ட்ரிஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் போகலாம். இதனுடைய கண்டினியூவேஷன் தான். எ லேப்டாப் பர்ச்சேஸ் ஃபார் த பர்சனல் யூஸ் ஆஃப் த ப்ரொப்ரேட்டர் பை செக் அப்படின்னு இருக்கு. ஓகே, ப்ரொப்ரேட்டர் பை செக் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ப்ரொப்ரேட்டர் பை செக் பர்சனல் யூஸ், டிராயிங் அக்கௌண்ட் டெப்டார் டு செக்னு வந்திருக்கிறதுனால பேங்க் அக்கௌண்ட், டிராயிங் அக்கௌண்ட் டெப்டார் டு பேங்க் அக்கௌண்ட். பேங்க் கிரெடிட்டாக இருக்கா அப்படின்னா கிரெடிட்டில் பேங்க் காலத்தில் 22K பர்டிகுலர்ஸில் ட்ராயிங் அப்படின்னு போட்டுக்கணும். பை இங்கே வந்து பை வரும், வந்து கூடுதலாக நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட் டெபாசிட்டட் இன்டு பேங்க். ஓகேவா, அமௌண்ட் டெபாசிட்டட் இன்டு பேங்க், பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஓகேவா, நம்ம இப்போ கேஷ் அக்கௌண்ட் போடுறோம், அது வந்து கிரெடிட்டில் இருக்குது. ஓகே, கிரெடிட்டில் கை வச்சுட்டு கேஷில் வந்து 31K போடுறோம். இங்கே என்ன போடுவோம், இது பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் தானே. இந்த இடத்துல பை பேங்க்னு போடுவோம். அதே மாதிரி சேம் டேட் சேம் லைன்லேயே யூஸ் பண்ணுங்க. அப்போதான் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும், நம்மளுக்கு டக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். 2 போட்டுட்டு கேஷ் போட்டுக்கோங்க. இப்போ பேங்க்ல போடணும். பேங்க்ல என்ன போடணும், 31K. அடுத்து என்னது, 17வது என்ட்ரி. Mr. Sen settled his account against a gross claim of ₹24,500. ஓகேவா, சென் அப்படின்றவர் வந்து செட்டில் பண்ணுறாரு. ஓகேவா, அமௌண்ட் செட்டில் பண்ணும்போது நம்மளுக்கு உள்ள வருது கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் டு மிஸ்டர் சென். கேஷ் சென் வந்து 2. ஓகே, இப்போ 2 சென் அப்படின்னு போட்டுட்டு கேஷில் 24K போட்டாச்சா. அடுத்து ஆஃபீஸ் ரெண்ட் பெய்டு பை செக். ரெண்ட்டு செக் மூலமாக பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து
பை இது வந்து 2. ஓகேவா? இப்போ செக் அப்படின்றது பேங்க்கா அப்படின்னா பேங்க் காலம் 17வது பேங்க் நம்ம போட்டுருக்கோம். இதில் பேங்க் காலத்தில் நம்ம கை வச்சிருக்கோமா? செக் 2000. ஓகே, இந்த இடத்துல பை ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். பை ரெண்ட் 2000. ஓகே, அடுத்து cash withdrawn from bank for personal use. Personal use கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து by drawings bank tool. ஓகேவா? அப்படின்னா பர்சனல் யூஸ் 3400 கேஷ் வந்து drawings ஆகுது. அடுத்து வெளியில போகுது 3400 by பேங்க்ல இருந்து தானே போகுது 3400. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா என்ன? ரிசீவ் ஃப்ரம் மிஸ்டர் ரத்துல் அகேன்ஸ்ட் ஹிஸ் அக்கௌண்ட். ஓகேவா? ரத்துல் அப்படின்றவர்கிட்ட வந்து அகேன்ஸ்டாக இருந்த சம் கேஷ் அக்கௌண்ட்டு cash account debtor, discount, allowed debtor to என்னது ரத்துல். ஓகே, இதுதான். இப்போ இதை நம்ம இதில் போட போகிறோம். 23,000 இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆனால் இங்கே 22,800 கொடுத்துருக்காங்க. ஓகே, 23 அப்படின்னா 300 அப்படின்றது வந்து டிஸ்கவுண்ட். புரியுதா? sorry 200 வந்து டிஸ்கவுண்ட். ரத்துல் இதுக்குள்ள ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. கேஷ் வந்து 22,800. டிஸ்கவுண்ட் அலவுடு 200. ஓகே, போட்டாச்சு. எழுதிச்சு. நெக்ஸ்ட் குட்ஸ் கிரெடிட்னு சொல்லி வந்துருக்கு. நம்ம வந்து கேஷ் புக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ இது கிடையாது, கிரெடிட் டிரான்சாக்ஷன் வந்து எடுத்துக்க மாட்டோம். ஓகே, அடுத்து போகலாம். அடுத்து சேலரி பெய்டு. இது வந்து பை கேஷ் தான் வரணும். நம்ம செட் பண்ணிக்கலாம். சேலரி வந்து பேமெண்ட் தானே, ஸோ அவுட் ஆகுது. சேலரி கேஷ் 12K. அடுத்து செக் ரிசீவ்டு ஃப்ரம் சந்தீப் அண்ட் கெப்ட் இன் கேஷ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கொஸ்டின் இருக்கு. 23 கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் வந்து பை சந்தீப் அக்கௌண்ட்டு என்னது கேஷ் டெப்டார் இருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? சந்தீப் cash account கான்டாக்ட். ஓகே, நெக்ஸ்ட் 25th பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட். பேங்க் சார்ஜஸ் அப்படின்றது வந்து பேங்க் சார்ஜஸ் வந்து அவங்கள எடுத்துக்க வேண்டியது. ஸோ இன்ட்ரெஸ்ட் பேங்க் சார்ஜ் பேங்க்ல இருந்து எடுத்துப்பாங்க. ஸோ பேங்க் சார்ஜஸ் அடுத்து interest received from saving account or bank. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகுது.
ஓகே, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் ஆகுதுன்னா நம்மளுடைய இன்கம். ஓகே, இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பேங்க்ல தானே இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் ஆகும், சேவிங்ஸ் அக்கௌண்ட் கையிலேயே வந்து கொடுப்பாங்க இல்லைங்களா? ஸோ பேங்க்ல 200 போடுவோம். அடுத்து லாஸ்ட் என்ட்ரி 28 ரிட்டர்ன். இப்போ சந்தீப் அப்படிங்கிற நேம் வந்து நீங்க பார்த்துருக்கீங்களா? எங்க பார்த்துருக்கோம் நம்ம? இதோ ரெடிட்னு பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா? ஸ்னேகா. இந்த இதெல்லாம் இப்போ நம்மளுக்கு செட்டில் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. The check of Sandeep was returned to his honored by the bank. Amount paid Snega full settlement 23,700. 23,700 அப்படின்னா 724,000 மைனஸ் பண்ணா 300. ஓகேவா? அப்படின்னா செட்டில்மெண்ட் பண்றோம். ஓகேவா? பே பண்றோம். அமௌண்ட் பே ஸ்னேகா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு வந்து இப்போ கொடுக்க போறோம் அமௌண்ட். அப்படின்னா அமௌண்ட் அவுட் ஆகுது. ஓகேவா? பை ஸ்னேகா அப்படின்றது போட்டுட்டு நம்மளுக்கு கேஷா நம்ம எவ்வளவு கொடுக்குறோம்னா 23,700. ஓகே, இதனுடைய டிஸ்கவுண்ட் நம்ம எவ்வளவு ரிசீவ் பண்றோம்னா 300 rupees வந்து ரிசீவ் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த கேஷ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 1,32,800 பேங்க் இப்போ வந்து 70,000 20,000. அதே மாதிரி இங்கேயும் கேஷ் வந்து 1,32,800, பேங்க் வந்து 70,000. டிஸ்கவுண்ட்டுக்காக நீங்க ஆட் பண்ணி போடணும்னா போடலாம். ஏன்னா டிஸ்கவுண்ட் வந்து ரெண்டுமே ஈக்குவல் ஆகாது பார்த்தீங்களா? ஸோ அதை நீங்க போடணும்னு அவசியம் இல்லை, நீங்க போட்டு காமிச்சாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை ஜஸ்ட் பார்க்கலாம். கையில வந்து இப்போ செக் வந்துருக்கு. ஓகே, செக் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கையில வந்து கேஷா இருக்கும். யாருக்கிட்ட இருந்து வந்துருக்கு? சந்தீப் கிட்ட இருந்து வந்து சொல்லியிருக்கீங்க. அதே செக்கை வந்து டெபாசிட் பண்றோம் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் எடுத்தாது அது அப்படியே ஆப்போசிட் என்ட்ரி போடுறது. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். நமக்கு பெரிய சம் அதர்ஸ் தான் போட்டிருக்கோம், இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, இல்லுஸ்ட்ரேஷன் 3 பார்த்தோம்னா என்ன இது வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? பெட்டி கேஷ் புக்கு. ஓகே, பெட்டி கேஷ் புக்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரிசீவ்டு கேஷ் ஃபார் பெட்டி எக்ஸ்பென்சஸ் 20,000. ஓகேவா? ரிசிப்ட் இந்த இடத்துல இருக்கு, இதுல 20,000 ரூபாய் போட்டுருக்கோம். டேட்டு போட்டுட்டு வவுச்சர் நம்பர் போடுவோம், பர்டிகுலர்ஸ், டோட்டல் பேமெண்ட், கன்வேயன்ஸ் இதெல்லாம் நம்ம வரிசையா போடுவோம். அது பார்ப்போம். செகண்ட் ஒன் வந்து பெய்டு பஸ் ஃபேர். இதை வந்து கன்வேயன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. கன்வேயன்ஸ் எடுத்துட்டு இங்க கன்வேயன்ஸ்ல 100 அப்படின்னு போட்டுட்டு டோட்டல்லையும் 100 போடணும். இந்த கன்வேயன்ஸ்ல வைத்து டேட் போடுவோம். ஓகே, அடுத்து செகண்ட் ஒன் வந்து கார்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. கார்டேஜ் அப்படியே எடுத்துக்கோங்க. 500 கார்டேஜ் 500. இங்கேயும் கார்டேஜ்னு ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு 500 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அடுத்து போஸ்டேஜ் தனியாகவே கிரியேட் பண்ணிக்கோங்க. போஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலில் 1000 போட்டாச்சு. ஓகே, போஸ்டேஜ் இந்த இருக்கு, இதுக்கு நேராக போஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 1000 கொடுத்துருக்குறோம். ஓகே, அடுத்து பெய்டு வேஜஸ் ஃபார் கேஷுவல் லேபரர்ஸ். ஓகே, வேஜஸ்ன்னு தனியாக கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வேஜஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். டோட்டலில் வேஜஸ் போட்டுட்டேன், இங்கே வேஜஸ் வந்து டேட் போட்டுட்டேன். அப்புறம் வந்து ஸ்டேஷ்னரி போட்டுட்டு ஸ்டேஷ்னரினே கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து சார்ஜஸ், பெய்டு ஆட்டோ சார்ஜஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அது வந்து கன்வேயன்ஸ் தானே, போக்குவரத்து தானே. ஸோ கன்வேயன்ஸில் நம்ம இதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். கன்வேயன்ஸ் எங்கே இருக்குன்னு தான் இருக்கும். 400 போட்டுருக்கோமா? 400. ரிப்பேர்ஸ் ஆஃப் சார்ஜ். ஓகே, இதை வந்து சன்ரீஸில் நம்ம வந்து போட்டுக்கலாம், ஏன்னா இப்போவா நடக்கக்கூடியது தான். ஸோ சன்ரீஸ் டோட்டல் போட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. அப்புறம் பஸ் ஃபேரையும் என்ன பண்ணுவோம்? கன்வேயன்ஸ் அப்படின்றதுல போட்டு 200 டோட்டல்லையும் இங்கேயும் 200 போட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த பேஜ் போகலாம். அப்புறம் வந்து கன்வேயன்ஸ் சார்ஜ் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருக்காங்க. கன்வேயன்ஸ் 600, இதுவே 600. கார்டேஜ் வந்து 600 ஆல்ரெடி நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அந்த அக்கௌண்ட்டு. கார்டேஜ் போட்டாச்சு 600 அடிச்சுட்டேன், சாரி. பெய்டு ஃபார் ஸ்டேஷ்னரின்றது 400. ஓகே, ஸ்டேஷ்னரியும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் இல்லையா?
ஸ்டேஷ்னரி 400. அப்புறம் ரெஃப்ரெஷ்மெண்ட் டு கஸ்டமர்ஸ். ஓகே, இது வந்து சன்ரிலே போட்டுக்கோங்க. சன்ரிலே போட்டிருக்கேன். டோட்டல்லையும் போட்டுட்டு ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இது பேலன்ஸ் கேரி டவுன் போட்டுட்டு January 6 இந்த டேட்டை அப்படியே இங்கே இறக்கணும். ஓகே, இந்த 10,200 எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 20,000 நம்மளுடைய இது ஸ்டார்டிங் அமௌண்ட். அது வந்து 10,200 மைனஸ் 9,800 அப்படின்னு போட்டீங்கன்னா 10,200 அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ரெண்டுமே டேலி ஆயிரும். 20,000 டேலி ஆயிரும். ஓகே, இந்த 10,200 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இப்போ 98 rupees வந்து கேஷ் பேலன்சிங் கேஷ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கொஞ்சம் சரௌண்ட்ஸ் இது பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சாரி. நான் அடுத்த டைம் வந்து இதை சரி பண்ணுறதுக்கு என்னன்னு பார்க்குறேன். ஓகே, thanks for watching. Like, share. Still, if you have any doubts, please comment. I will try to reply within 24 hours. Thank you. Bye-bye.